நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு இளைய தலைமுறை சார்ந்த மிகவும் வயதில் குறைந்த ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைய இருக்கின்றது. சஜித் பிரேமதாசா இந்த போட்டியில் முன்னணி பெறுகின்ற வேட்பாளராக இன்று எல்லையில் இருக்கின்ற இந்த நிலையில் 3 முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ஷ, அனுர திஸ்ஸரகுமார் நாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசா. சகல கட்சிகளும் தங்களுடைய நிலைகளை வடக்கு கிழக்கில் வியாபித்திருக்கின்றன என்பதுதான் கவலைக்குரிய முடியும். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக காலை வேளையில் பேச இருக்கின்றோம். எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போன்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், வருகின்ற செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்த செய்திகளாக பலவும் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சியினுடைய பலம் பலவீனம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் பல்வேறு நகர்வுகளை மேற்கொள்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே பலம் வாய்ந்த சக்திகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளுடைய தலைவர்கள் கூடுதலாக பிரச்சாரங்களை மேற்கொள்வதோடு ஏனைய கட்சிகளில் இருந்து அங்கத்தவர்களை ஈர்க்கின்ற நடவடிக்கையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது சஜித் பிரேமதாச அணிக்கான ஆதரவு நிலை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல முக்கிய பிரமுகர்கள் அந்த கட்சி தொடர்பான செய்திகளை தொடர்ந்து தங்களுடைய சமூக வலைதளங்களிலும் ஏனைய செய்தி ஸ்தாபனங்களின் ஊடாகவும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இப்பொழுது பொதுஜன பெரமுன சார்பாக நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு இளைய தலைமுறை சார்ந்த மிகவும் வயதில் குறைந்த ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைய இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச எடுத்த இந்த முடிவு என்பது அந்த கட்சியை பொறுத்தவரையில் ஒரு வலுச்சேர்க்கக்கூடிய நடவடிக்கையாகத்தான் பலரும் பார்க்கின்றார்கள். உங்களுடைய அபிப்பிராயம் என்னவாக இருக்கிறது? நிச்சயமாக இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான ஒரு தரப்பாக இருப்பார்கள் என்ற இந்த கருத்து ஆரம்பத்தில் இருந்திருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கருத்தாடல்களில் நாமல் ராஜபக்ஷ இந்த தேர்தலில் குதிப்பார் என்பதை ஒரு ஆரூரமாக கூடியிருந்தோம். அதற்கான காரணங்கள் யாதாக இருந்தால் இது ஒரு அரசியல் குடும்பம், அரசியல் பரம்பரை. அவர்களை பொறுத்தவரையில் இங்கே அவர்களுக்கு நன்றி அறிதல் அல்லது நாட்டு நடப்புகள் அல்லது நாட்டு மக்களின் விவகாரங்கள் என்பதை எல்லாம் விடுத்து தங்களுடைய இருப்பை தக்க வைத்தல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கிய தலையாய கோலாக இருக்கும். இப்பொழுது குறிப்பிட்டு கூறுவீர்களாக இருந்தால் அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் என்பது அப்படி. அவர்கள் அரசியலில் இருந்து வளர்க்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கான ஆளணிகள், பாதுகாப்புகள், ஆடம்பர வசதிகள் போன்றவை எல்லாம் பலவும் அரசாங்க தரப்பில் இருந்து செல்பவையாகவும் அவர்கள் அந்த முதலாய நாயகர்களாக அல்லது VVIP எனப்படுகின்ற விசேட விருந்தினர்களாகவும் இருந்த வரலாறுகளை கொண்டவர்களாகவும் அவ்வாறான ஒரு பந்தோஸ்தப்புகளும் அவ்வாறான ஒரு அதாவது ஒரு புரிந்துணர்வுகளும் வாழ்ந்தவர்களாக எப்பொழுதும் மக்கள் சூழ மேடைகள் பிரதம விருந்தாளியாகவோ அல்லது திருமண விழாக்களோ அல்ல எந்த விழாக்களாக இருந்தால் இருந்தவர்களிடையே இவ்வாறாக நாட்டிற்காக செயற்படுவது என்கின்ற கருத்தை விட தங்களது பரம்பரையை எவ்வாறு நகர்த்துகின்றது என்கின்ற கோரிக்கையை அல்லது அவர்களுடைய இயக்கமாக இருக்கும். அந்த நினைவாற்றலில் வளர்க்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் நாமல் ராஜபக்ஷ. அவருக்கு நீங்கள் கூறியது போல வயதில் 38 வயதுடையவர். ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அவர் இலங்கையின் பல பாகங்களிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு, அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் அவருக்கான செயற்பாட்டாளர்களாக பலரும் இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு நிலையில் இருந்தவர் தனது ஆதரவு தளம் என்பதை ரணில் விக்ரமசிங்கவிற்கு விட்டுக் கொடுப்பதில் முரண்பாடுகள் உள்ளதை அவர் மட்டுமல்ல அவர் சார்ந்த குடும்பமும் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சுமார் 92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 113 பேரில் ரணில் தான் வர வேண்டும் என்கின்ற விருப்பை கொண்டிருந்த பொழுதும் கட்சி அவர்களுடைய அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய விருப்புகளுக்கு
மாறாக இவ்வாறாக செயற்படுவதற்கான ஒரு காரணமாக அவர்களுடைய குடும்ப பின்னணியும் குடும்ப அரசியலும் நிகழ்ந்திருக்கின்றது. இந்த மாயையில் இருந்து விட்டு விலகி வருவதாக இருந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற பயம், அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் குறித்த கோரிக்கைகள், மக்கள் ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது வருகின்ற பயம் போன்ற பயங்கள் அவர்களின் நிலைப்பாட்டில் மாறுதல்களை ஏற்படுத்தும். எனவே ஆனால் அதாவது நாமல் ராஜபக்ச வருவதற்கு முன்னர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அடுத்து பசில் ராஜபக்ச தான் இந்த அரசியலில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த நிலையில் இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? கோட்டாபய ராஜபக்சவினுடைய பதவி பறிபோனதன் பின்னர் அந்த குடும்ப அரசியலில் அந்த தலைமுறை சார்ந்தவர்களை விடுத்து ஒரு இளைய தலைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்திருப்பவர்கள் மஹிந்த ராஜபக்ச குடும்பமா அல்லது ஒட்டுமொத்த சகோதரர்களும் சேர்ந்தெடுத்த முடிவாக பார்க்கலாமா? இல்லை, இது அவர்களிடையே பிளவிருக்கின்றது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. அது ஆரம்ப காலங்களில் கூட செய்திகளில் வந்திருந்தது. இதற்கான காரணங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் தராசு அதாவது இந்த தேர்தல் எந்த முறையும் இலங்கையில் நடைபெறாத ஒரு தேர்தல் என்றால் இலங்கையில் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல், அதாவது 1970களின் இறுதியில் இடம்பெற்ற இந்த அதிகாரபூர்வமுள்ள ஜனாதிபதியை தேர்வு செய்கின்ற தேர்தலின் பின்னான காலங்களில் இதுதான் முதல் ஒரு தேர்தலில் 2க்கு மேற்பட்ட முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். முன்னே எந்த தேர்தலிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் 2 வேட்பாளர்கள் தான் ஏறக்குறைய 95% வாக்குகளை பெறுபவர்களாக இருப்பார்கள். அது 2 வேட்பாளர்களே தான் பரிமாறப்படும். அவ்வாறான நிலைமையில் இருந்த நிலையில் இந்த முறை அந்த போட்டி என்பது சடுதியாக பல பகுதிகளுக்கும் வாக்கு பங்கிடுகின்ற போட்டியாக மாறுகின்றது. இதற்கான காரணம் அனுர திசாநாயக்க, அவர் 50 வயதை எட்டுவர். சஜித் பிரேமதாஸ், அவர் கூட 56 வயதாக இருக்க வேண்டும் போன்ற இளையவர்கள் இந்த போட்டியில் முன்னணியில் இருக்கிறார்கள். அது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல சஜித் பிரேமதாசா இந்த போட்டியில் அந்த முன்னணி பெறுகின்ற வேட்பாளராக இன்றைய நிலையில் இருக்கின்றார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு வயது மூத்த வேட்பாளராக இருக்கின்றார். அதற்குரிய போட்டியாக பசில் ராஜபக்ஷ செல்லும் பொழுது அங்கே அந்த வாக்குகள் என்பன அவர்கள் மத்தியில் தான் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இருக்கின்ற வாக்காளர்களில் இளைய வாக்காளர்களை கவர்வதற்கான 3 முக்கிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். நாமல் ராஜபக்ஷ, அனுர திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசா. எனவே இந்த வாக்கு பிரிவு என்பதெல்லாம் உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இந்த முறை சில விலை 2வது எண்ணிக்கைக்கு கூட செல்லலாம். ஏனென்றால் ஒரு கடுதியான போட்டி ஒன்றும் அந்த வாக்குகள் என்பன பலமாக பிரிபடுகின்ற சந்தர்ப்பத்தையும் இலங்கையில் ஏற்படுத்துகின்ற 1வது தேர்தல் இது. ஆமாம், அதிகமான வேட்பாளர்கள் களமிறங்குகின்ற ஒரு தேர்தலாகவும் இருக்க போன்றது. ஆகவே இதுவரை காலமும் தமிழர் மக்கள் எதிர்பார்த்த, கூடுதலாக சிங்களவர்களுக்குத்தான் இது சாதகமான தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் இருக்கின்றது என்ற ஒரு நிலையில் இப்பொழுது கூடுதலான வேட்பாளர்கள் வாக்குகளை பிரிக்கின்ற பொழுது அது தமிழர்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? இல்லை, தமிழர்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு என்பது அங்கே குறைவு. அதற்கான காரணம் என்னவென்றால் இந்த 3 வேட்பாளர்களும் தங்களுடைய வெற்றிக்கான தளமாக கொண்டிருக்கின்றதே தமிழ், அதாவது வடக்கு கிழக்கு பகுதிகளின் வாக்கு விகிதத்தை தான். எனவே ஒன்றுபட்ட அரசியலில் அவர்களுக்கான அதிக அக்கறை அல்லது அவர்களுடைய கட்சிகள், அந்த கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துவர்கள், குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த கட்சி பொது ஜன பெரமுன யாழ் மாவட்ட அமைப்பாளராக கூட ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அல்லது அந்த கட்சிகள் என்பன தங்களுக்குரிய பிரதிநிதிகளை அந்த மாவட்டங்களில் வைத்திருக்கின்றன. அவர்களும் ஆளுமை பெற்றவர்களாக மாறி வருகின்றார்கள். எனவே அந்த தமிழ் தேசியம் சார்ந்ததற்கான குறியீடு எவ்வாறு இருக்கும் என்பதை குறிப்பிடுவது கடினம். ஏனென்றால் நிச்சயமாக நாமல் ராஜபக்ஷ, சஜித் பிரேமதாச, அனுர திசாநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்கே 4 பேர் வடக்கு கிழக்கின் வாக்குகளை மையப்படுத்தியதாகவே இந்த முறை பிரச்சாரத்தை எடுத்துச் செல்வார்கள். அதில் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவிற்கான ஆதரவு தளம் என்பதையும் அவர் அங்கே பலத்த வாக்குகள் பெறுவார் என்பதையும் குறிப்பிடுகின்ற சக்திகளும் சஜித் பிரேமதாசா அவ்வாறு பெறப்போகின்றார் என்பதை குறிப்பிடுகின்ற வார்த்தைகளையும், அதே போல இப்பொழுது இன்று அறிவித்த நாமல் ராஜபக்ஷ கூட வடக்கு கிழக்கு இளைஞர்களின் இதயத்தை கவர்ந்தவர் என்கின்றதை அங்கே ஒரு ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் உண்மை இருக்க
இருக்கின்றதா? ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய பொது வேட்பாளர் என்ற கருப்பொருள் என்பது ஒரு கத்தியில் நடப்பது போன்று என்று நாங்கள் பல தடவைகள் நிகழ்ச்சிகளில் கூறியிருக்கின்றோம். இப்பொழுது வேட்பாளருக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்கான நாட்கள் நெருங்குகின்ற நிலையிலும் கூட இன்னும் ஒரு உறுதியான தளம் அமைக்கப்படாத நிலைதான் காணப்படுகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது தமிழ் மக்களுக்கு எந்தளவு சிக்கலை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்கள்? இல்ல, இதற்கான பதிலை தான் நான் முதல் குறிப்பிட்டிருந்தேன். என்னவென்றால், அதாவது இலங்கை ஒன்றுபட்ட இலங்கைக்குள் வடக்கு கிழக்கு கனதியான இடத்தை பெறப்போகின்றது. ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற ரீதியில் சென்றால் அது ஒரு பலத்த சந்தேகத்துக்குரிய ஒரு நிலையை ஏற்படுத்த போகின்றது. ஏனென்றால் இப்பொழுது தமிழ் தேசிய முன்னணி என்கின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதை தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதே போல தமிழ் மக்களின் முதலாய கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி இந்த விவகாரத்தில் இன்னுமே ஒரு நிலைப்பாட்டை எடுக்காததாகவும், அதில் உள்ளவர்களில் பல முக்கியமான தலைவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க கூடாது என்பதை கூறுவதாகவும் நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற நிலைப்பாட்டை கொண்டு செல்பவர்கள் யாராக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் நிச்சயமாக தற்பொழுது பாராளுமன்ற அங்கத்துவம் இல்லாத பல தலைவர்களும் ஒரு பாராளுமன்ற அங்கத்துவத்தை மாத்திரம் வைத்திருக்கின்ற சி.வி. விக்னேஸ்வரன் என்றவரும் இணைந்து செல்கின்றார்கள். ஆனால் அவர்களிடையே கூட கருத்து பகிர்தலில் மயக்கத்தன்மை இருக்கின்றது. இருந்த பொழுதும் அங்கே நாடி பிடித்தல் என்று பார்த்தால் இந்த வேட்பாளர்கள் அங்கே செல்கின்றார்கள், மக்களை சந்திக்கின்றார்கள், மக்களிடையே தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். எனவே இந்த பொது வேட்பாளர் என்பதற்கான பிரச்சாரத்திற்குரிய பணப்பட்டுவாடல், அதற்குரிய ஒரு கட்டமைப்பு, அதற்குரிய ஒன்றுபட்ட தலைமை போன்றவற்றை இந்த ஒரு குறுகிய காலத்தில் அமைக்க முடியுமா என்றால் அது பலத்த சந்தேகம். ஒரு 90 அமைப்புகள் ஒரு கருத்தை முன்வைக்கலாம், ஆனால் அவர்களை ஒருமித்து கொண்டு செல்வதற்கான ஒரு தலைமை என்பது இல்லாத ஒரு வெற்றிடம் அங்கே இருக்கின்றது. ஏனென்றால் இது சில அரசியல் உதிரி கட்சிகள் தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கியதாக இந்த பிரச்சாரத்தை எடுத்துச் செல்வதாகவும், முக்கிய கட்சிகள் இரண்டுமே இதிலிருந்து விலகி நிற்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒரு செயற்பாடு. நிகழ்ச்சி நிறைவாக டாக்டர் அர்ஜுனா இப்பொழுது சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவரும் அரசியலில் குதிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்ற சூழலில் நாமல் ராஜபக்சவுக்கு போட்டியாக சில வேளைகளில் அவர் களமிறங்கினால் என்ன நிலை ஏற்படும்? அவ்வாறாக கூறுவது கடினம் என்று சொன்னால் அவர் தனது அந்த பக்குவத்தன்மை அல்லது முதிர்ச்சி தன்மை என்பவற்றை இழந்த ஒருவராக அல்லது ஒரு தனிப்பட்ட சாதாரண மனிதனாக தன்னை அடையாளப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சந்தர்ப்பங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் அவருக்கான ஆதரவை வழங்குபவர்கள் சாதாரண பொதுமக்கள் தானே? ஏனென்றால் அவர்களும் சாதாரணமாக சிந்திக்கின்ற பொழுது அவருக்கான வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லவையா? இல்லை, சாதாரண பொதுமக்கள் என்பதை விட சமூக வலைத்தளங்களின் நாயகர்கள் என்றுதான் நீங்கள் அதனை கூற வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளின் ஊடாக இது நடைபெறுகின்ற பொழுதும் ஒரு ஒருங்கமைத்த தலைமை இல்லாமல் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு அவர் செல்வதற்கு அவர் இணங்குவாரா என்பது முதலாய கேள்வி. அதைவிட ஒரு கட்சி சார்பாக பிரதிநிதித்துவப்படுத்தாமல் சுயேட்சையாக நிற்பதற்கான பலவீனம் என்பவற்றை ஆராய்வதற்கான அவருக்கான பல கேள்விகள் அங்கே அவரை நோக்கி நிற்கின்றன. மறுபக்கமாக இப்பொழுது ஒரு கதைக்கு கூறுவதாக இருந்தால் சி.வி. விக்னேஸ்வரன் என்பவர் ஒரு உயர் நீதிபதியாக இருந்து தனது வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற பொழுது ஓய்வு பெற்ற பிறகு அரசியலுக்கு வருவதாக எவ்வாறு சம்பந்தனை நாடி தான் இந்த அரசியலுக்கு வர விரும்புகின்றேன் என்று கூறினாரோ அதுபோல இப்பொழுது இவர் அந்த ஃபாரஸ்ட் கம் என்று கூற முடியாது, அதாவது தேர்ந்தெடுத்த அல்லது காலத்தின் கட்டாயத்தால் வருவராக என்று கூற முடியாது. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தால் அரசியல்வாதியாக கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு இருக்கின்றது. அதற்கு ஏதாவது ஒரு கட்சி அவருக்கு ஆதரவு கொடுத்தால் அல்லது உடனடியாக ஒரு விதியை போட்டும் மரமாக அது வளர்ந்துவிடும் நினைப்பது மிகவும் ஒரு துர்ப்பக்கியமான எண்ணமாக இருக்கும். என்றால் இதற்கு காலக்கெடு செப்டம்பர் 21 என்று நினைக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி. நாங்கள் இப்பொழுது ஆகஸ்ட் 14 15 வேட்புமனு தாக்கல் என்பது முடிவு வரும். அதற்குரிய வரையறைகள் மற்றும் திடமான நடவடிக்கைகள் என்பன அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிற்கு இட்டு செல்லாது. இன்னொரு முக்கியமான கேள்வி, அதாவது நாமல் ராஜபக்ச தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தங்களுடைய இனத்தையே அழித்தவர்கள் என்ற ஒரு முத்திரை குதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவருக்கு எப்படி தமிழ் தேசியத்தை தவிர்த்து பார்க்கின்ற மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள்? இதே நேரத்தில் கூடுதலாக தென்னிந்திய திரைப்பட பிரபலங்களோடு அவர் ஏற்கனவே பல்வேறு தொடர்புகளை கொண்டிருக்கின்றார் என்ற ரீதியில் அவர் அவ்வாறு தொடர்புகளை பேணியது இந்த தேர்தல் பிரச்சார
பிரச்சாரத்திற்காகத்தானா? இல்லை, நான் அவ்வாறு எதிர்பார்க்கவில்லை. நான் குறிப்பிடுகின்ற கருத்து என்னவென்றால், அவர்கள் அதனை மையமாக தங்களுடைய கருத்தியலாக, தங்களுடைய அதாவது எதிர்பார்ப்பாக கொண்டிருக்கின்றார்கள். அது நான் குறிப்பிட்டது போல ரணில் விக்ரமசிங்காவில் இருந்து, சஜித் பிரேமதாசாவில் இருந்து, அனுரதிஸ்வர குமாரநாயக்காவில் இருந்து, நாமல் ராஜபக்ஷ கூட. நான் குறிப்பிட்டது என்னவென்றால், இன்றைய ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு செய்தியின், அதாவது அவர்களது கட்சி செய்தியின்படி தங்களால் கூட வடக்கு கிழக்கின் வாக்குகளை பெற்றிருக்கலாம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த போட்டி, அதாவது ஆமாம், இன்று ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த போட்டி என்பது எவ்வாறு இடம்பெறுகின்றது என்றால், 4 கட்சியின் தலைவர்களும் வடக்கு கிழக்கை நோக்கி தங்களது பிரச்சாரத்தை மையப்படுத்துகின்றார்கள் என்பதைத்தான் நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆகவே தமிழ் மக்களுடைய வாக்கு என்பது மிக முக்கியமான வாக்காக இருக்க போகின்றது. அதனை தமிழ் மக்கள் சரிவர செய்வார்களா என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. ஆமாம், இது பரந்துபட்ட போட்டியாக இருக்க போகின்றது. இப்பொழுது அங்கஜன் ராமஜநாதன் மற்றும் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் விஜயகலா மகேஸ்வரன் போன்றவர்கள் எவ்வாறு செல்வார்கள் என்பதும், அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரமான முஸ்லீம் தரப்பான முஸ்லீம் காங்கிரஸ் தாங்கள் சஜித் பிரேமதாசாவிற்கு ஏற்கனவே தங்களுடைய ஆதரவை தெரிவித்து விட்டது. இங்கே தமிழ் அரசு கட்சியோ தங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் தெரிவிக்கவில்லை. தமிழ் தேசிய முன்னணி என்பது பயிஸ்கரியுங்கள் என்று மக்களை குறிப்பிட்டாலும் அது தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க முடியாத ஒரு கௌரவ நிலையில் இருக்கின்றது. தேர்தலில் அதிகமான மக்கள் வாக்களிக்கும் பொழுது அதனுடைய கோரிக்கை எடுபடவில்லை என்கின்ற நிலை ஏற்பட போகின்றது. எனவே தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு தேர்தலாக இதனை எடுத்துச் செல்லாமல், இது தமிழ் மக்களுக்கு விடிவு தரும் தேர்தலாக, அதாவது இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வுக்கான ஒரு வழிவகைகளுக்கான ஒரு உறுதியான நிலைப்பாட்டிற்கு வருவதற்கான தேர்தலாக முயற்சித்தால் சில வேளைகளில் அதில் கூட சில சாத்தியங்கள் உண்டு. ஆனால் எதுவுமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது என்றால், சகல கட்சிகளும் தங்களுடைய நிலைகளை வடக்கு கிழக்கில் வியாபித்திருக்கின்றன என்பதுதான் கவலைக்குரிய விடயம். ஆனால் இறுதியாக மிக சுருக்கமாக கூறுங்கள், தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது தமிழ் மக்களுடைய பலத்தை இந்த தேர்தலில் எப்படியாவது காட்ட வேண்டும் என்று, அது பொது வேட்பாளராகவோ அல்லது கட்சிகள் ரீதியாகவோ ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வாக்களித்து தங்களுடைய பலம் இவ்வளவு என்றது காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது சாத்தியமாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? காலம், அதற்குரிய நேரம் காணாது, அதற்குரிய ஒற்றுமை வரவில்லை. எனவே அதற்குரிய சூழ்நிலை என்பது தற்போதைய நிலையில் இல்லை. ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கிடையில் ஒருவரை தெரிவு செய்து அவர்கள் போடுவதாக இருந்தால் அதற்கு முதல் அனைத்து மக்களுடைய ஆதரவை அல்ல கட்சிகளுடைய ஆதரவை பெற வேண்டும். அவ்வாறான நிலைமை கண்டறியப்படாத நிலை இருக்கின்றது, காலம் காணாமல் இருக்கின்றது. ஆமாம், நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு சுரேஷ். நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்தித்து பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.